நேற்று பிக் பாஸ்ல நினச்சி பார்த்தலாம் அருணுக்கு வந்து பர்த்டே செலிப்ரேஷன் அவர் பண்ணாங்க. அவர் கேக் கொடுத்தாங்க. அப்புறம் பர்த்டே செலிப்ரேஷன் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அப்புறம் நம்ம விஜய் சேதுபதி வந்ததுக்கப்புறமும் அவர் வாழ்த்தினார். அருண் வந்து 5 ஸ்டார் வந்து எல்லாரும் கொடுத்தாரு. சாரு மிஸ்ஸு இல்லை மச்சான் அந்த மாதிரி சொல்லிட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி சொல்லியிருந்தாரு. வீடை பிரிச்சதுக்கப்புறம் வந்து யாரெல்லாம் ஃப்ரெண்டாக யாரெல்லாம் எனிமே ஆயிட்டாங்க, ஃப்ரெண்டாக இருந்தவங்க யார் எனிமே ஆயிட்டாங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு வந்து அவங்க ஒருத்தவங்களும் பதில் சொன்னாங்க சேதுபதி கேட்டதுக்கு. அவர் இந்த வாரம் கேப்டன் தீபகை பற்றி பேச ஆரம்பிச்சாங்க. அவர் வந்து ஒரு சில பேர் வந்து சிறப்பாக பண்ணியிருந்தாருன்னு சொன்னாங்க. சில பேர் வந்து 50-50 70-30 அப்படின்ற மாதிரியான சொன்னாங்க. ஷாஷனா பண்ணாத ப்ராப்ளத்தை வந்து பேசினாங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சால்வ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து மஞ்சரி வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டது, அதாவது பிரெட்டை கொடுத்தது, அந்த எக்ஸ்ட்ரா பிரெட்டுக்காக இருந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ண மஞ்சரியை வந்து ஒத்துக்கிட்டாங்க. அவங்க மேலே தான் தப்பு இருக்குது அப்படின்னு கடைசியா அவ்வளோ பேர் ஒன்றா இருக்கும்போது நீ ஏஞ்ச் போனது தப்புன்னு சொல்லிட்டு ஷாஷனா கிட்ட சொல்லியிருந்தாங்க. அப்புறம் வந்து தீபக் வந்து பாராட்டினாங்க. தீபக்கோட கேப்டன்சி வந்து சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு விஜய் சொல்லியிருந்தார். ஒரே ஒரு இடத்துல மட்டும் நீங்கள் தீபக்கா மாறிட்டீங்க, மையத்தில் சூப்பராக பண்ணீங்கன்னு சொல்லியிருந்தாரு. நாளைக்கு பொம்மை டாஸ்க் பற்றி பேசலாம்னு சொல்லிட்டு விஜய் கிளம்பி